இங்க பாருங்க. ஏய், யார பாத்துற கை நீட்டி பேசிட்டு இருக்க? ஏய் அழகுரு, அம்மா. நீ ஏன் அவன் மேல எல்லாம் கைய வச்சுக்கிட்டு? அக்கா, நீ போக்கா, நாங்க பேசிக்கிறோம். அழகுரு, அம்மா, நீ எதிரி கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறவ. நீ உள்ள போ. உள்ள போமா. ஏய், நடே கட்டுறா. ஓடன்றல. உனக்கு என்னடா பிரச்சனை? எங்க வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், இந்த மாதிரி வெட்டி நாயம் பேசிட்டு இருந்த உன்னை வெட்டி போட்டுருவேன் வெட்டி. இம்புட்டு அசிங்கப்படுத்துறோம், கொஞ்சமாச்சும் இவனுக்கு இருக்கா பாருங்க. அப்படியே கோவம் வந்தா குதி குதின்னு குதிப்பான். ஆனா நாம இப்ப இவ்ளோ பேசுறோம், வாய மூடிட்டு இருக்கிறோம். சொரண கட்ட பையன். சோத்துல உப்பு படுத்திங்கிறானா இல்லையான்னு தெரியல. கட்டாய தாலி கட்டினதும் என் பொண்ணு உன் கூட வாழ்ந்துருவான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? முட்டா பையல. என் பொண்ணு தராதரம் என்ன, உன் தராதரம் என்ன? என் பொண்ணோட கால் தூசிக்கு பெறுவியா நீ? ஏய், போய் உங்க அப்பான்ட்ட சொல்லு, இனிமே என் பொண்ணு அந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு. அவ வருவா, நீங்களே அவளை கூட்டிட்டு வந்து வழி அனுப்பி வைப்பீங்க. ஏய், விட்டா பேசிட்டா போற. கிளம்புடா. ஏங்க ஏய், என்னடா முறைக்கிற? ஏய் அழகரே, வேண்டாம் விடு. அழகரே, விடு. சொன்னா கேளு. விடுமா. விடு. வா இப்படி வா. சக்தி, என்னப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ அந்த வீட்டுக்கு போனியா? ஏதோ கை கலப்பாமே, என்னப்பா என்ன நடந்துச்சு? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொய் சொல்லாத சக்தி, எனக்கு எல்லாம் தெரியும். உன்னதான் அவ மதிக்கிறது இல்லல்ல, அப்புறம் எதுக்குடா அவளை பார்க்க போன? அது சரி, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா? அந்த பூசாரி பையன் இங்க வந்தானா? யார் சொன்னா என்ன கொழுந்தனாரே? ரேவதிய பார்க்க போய் நீங்க அவமானப்பட்டு வந்தது உண்மையா இல்லையா? அண்ணி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி விட்டுறாதீங்க. எது ஒண்ணும் இல்ல அந்த விஷயம். அந்த வீட்டு ஆளுங்க உங்க மேல கை வச்சிருக்காங்க. இது நம்ம குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட அவமானம். பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவதான் நீ முக்கியம் இல்லைன்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால்ல. அப்புறம் ஏண்டா அவளை தேடி தேடி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? அம்மா, அதே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. வீடு தேடி வந்த ஆம்பளைய இப்படி வீட்டு ஆளுங்களை வச்சு அடிச்சு அனுப்பிச்சிருக்காளே, பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா, தேவையில்லாம பேசாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரில ஒண்ணுமே நடக்கல. உங்ககிட்ட யாரோ வாய்க்கு வந்து சொல்லி குழப்பி விட்டு போயிருக்காங்க. கொழுந்தனாரே, அங்க என்ன நடந்ததுன்னு ஆல் டீடைல்ஸா எனக்கு தெரியும்.